Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. இருவேறு இடங்களில் விமானங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதராஜாவிடம் கேட்கலாம். பாரதராஜா, என்னென்ன விமானங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது, எந்தெந்த இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது, விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. டெல்லியிலிருந்து லேவுக்கு சென்ற இண்டிகோ விமானம் தரையிறங்குவதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் டெல்லிக்கே திரும்பியதாக, அதாவது டெல்லியிலிருந்து லேவுக்கு செல்ல வேண்டும், புறப்பட்டு சென்ற அந்த லேண்டிங் கியர் பிரச்சனை என்பதை அறிந்த விமானி உடனடியாக கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் தெரிவித்த போது மீண்டும் திரும்ப வரும்படி விமானத்தை அழைத்ததாக, அதாவது புறப்பட்ட இடத்திற்கே மீண்டும் வரும்படி அழைத்ததாகவும், எனவே இந்த விமானம் மீண்டும் டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்திற்கே திரும்பியதாகவும் தகவல் வந்திருக்கிறது. அதில் இருந்த பயணிகள் அனைவரும் மாற்று விமானம் மூலமாக லேவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இண்டிகோ நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்று என்றால், மற்றொன்று ஹைதராபாத்தில் இருந்து திருப்பதி செல்லும் ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த விமானமும் மீண்டும் ஹைதராபாத்திற்கே திரும்பியது. இந்த இரண்டு விமானங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக புறப்பட்ட இடத்திற்கே மீண்டும் திரும்பிய விவகாரம் பயணிகளிடையே பரபரப்பு ஏற்படுது. அதுவும் குறிப்பாக ஏர் இந்தியா விமான விபத்துக்கு பிறகு இந்த தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்கனவே சாதாரணமாக விமானங்களில் வருகிறது என்றாலும் கூட பயணிகளிடையே, இந்த ஏர் இந்தியா விமானத்திற்கு பிறகு பயணிகளிடையே இந்த போன்ற தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக விமானங்கள் தரையிறங்கும் விவகாரம் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதராஜா. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.